சனாதனம்னா டெங்கு மலேரியா இதுக்கு சமம், அதனால சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு அவர் ஸ்பீச் கொடுத்தாரு. இவரு சொன்னது தப்பு இல்லையா? இவரு சொன்னதை பத்தி திரு அமித் மால்வியா கேட்டது தப்புன்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கப்பா. எப்படி? ஜஸ்டிஸ் சுவாமிநாதன்ல இருந்து ஆரம்பிச்சு ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கேள்வி கேட்கிறாங்க. தமிழ்நாடு பூரா கொசு தொல்லை தாங்கல. இதை வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் சுத்திக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ கொசு. நிஜமாவே தமிழ்நாட்டுல டெங்கு மலேரியா எல்லாம் பரவ போகுது. அதை முதல்ல கவனிக்க முடியலையா? சனாதனம் இஸ் ஈக்குவல் டு டெங்கு அண்ட் மலேரியா. வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும். இன் திஸ் கேஸ் சனாதன தர்மமே வெல்லும். வென்றது. என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. சனாதன தர்மத்தை ஒழிக்க முடியாது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன நான் இதை இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்? நான் எப்போதும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் தான். இன்னைக்கு நேற்றுக்கு நான் சொல்லல, எப்போதும் நான் சொல்ற விஷயம்தான். சனாதன தர்மத்தை ஒழிக்க முடியாது. ஆனா சில பேர் செப்டம்பர் 2ஆம் தேதி 2023 சனாதனம் ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதுல யார் யாரெல்லாம் பெரிய பெரிய நபர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க? தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் உட்பட, அப்கோர்ஸ் HRNC மினிஸ்டர், எல்லாரும் கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? சனாதனம்னா டெங்கு மலேரியா இதுக்கு சமம், அதனால சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு அவர் ஸ்பீச் கொடுத்தாரு. இதுக்கு என்ன மாதிரி எதிர்ப்பு வந்துச்சு அக்ராஸ் இந்தியா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் நான் இதை இன்னைக்கு சொல்றேன், ஏன் இதை பத்தி இப்ப பேசுறேன் அப்படின்னா, இது நடந்து முடிஞ்ச கையோட பிஜேபியோடைய ஐடி விங் சீஃப் நேஷனல் திரு அமித் மால்வியா அவர்கள் இந்த வீடியோவை போட்டு, நீங்க இப்ப சனாதனம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, ஆர் யூ காலிங் ஃபார் அ ஜெனோசைட் அப்படின்னு கேட்டாரு. ஜெனோசைடுனா என்ன? ஒழிப்பு. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். சோ சிம்பிள் டேர்ம்ஸ்ல புரிஞ்சுக்கணும்னா இதான். அவர் அதை கேட்டதுக்கு, அதாவது இவரு சொன்னது தப்பு இல்லையா? இவரு சொன்னதை பத்தி திரு அமித் மால்வியா கேட்டது தப்புன்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கப்பா. எப்படி? இதான். ஓகேங்களா? இந்த எஃப்ஐஆர இப்போ த மதுரை பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் குவாஷ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள்? நீங்க சனாதனம் ஒழிப்பு அப்படின்னு பேசினா that equals calling for a genocide, because you are saying 80% of the population of this country who follow Sanatan should be eradicated. அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ ஜெனோசைடுன்னு அவரு உங்க வீடியோ போட்டு சொன்னதுல என்ன தப்பு? நீங்க பண்ணதுதான் ஹேட் ஸ்பீச். You called for it, you asked for it. அவரு சொன்னது ஜெனோசைடுன்னு அவரு அதுக்கு விளக்கம் கொடுத்ததுல தப்பு இல்ல. சோ இதெல்லாம் கொண்டு நின்னுக்கிட்டு ஹைகோர்ட்ல இதெல்லாம் ப்ளீஸ் டோன்ட் பிரிங் தீஸ் திங்ஸ் அப் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி திட்டி விட்டாங்க. இதோடைய விளைவுகள் கண்டிப்பா இன்னும் 3 மாசம் கூட இருக்கான்னு தெரியல, அன்னைக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கிடையாது. சனாதனம் இஸ் ஈக்குவல் டு டெங்கு மலேரியா. ஹிந்துக்கள் இன்னார்களுடைய பிள்ளைகள். கோயிலுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஹிந்துக்கள் ஹோமங்கள் நடத்தும் போது, ஹிந்து பண்டிகைகள் போது அது ரொம்ப கத்துன்னு கத்துவாங்க. கண்ணெல்லாம் எரியறவளுக்கு புகை வரும், என்னெல்லாம். அண்ட் ஃபைனல் முத்தாய்ப்பு எது? திருப்பரங்குன்றம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? என்டையர் ஹிந்து பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்நாடு வாய் மூடிக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? At some point in time, that is the beauty of Sanatana Dharma. At some point in time, it will find a way to resurrect itself. அதுதான் இப்போ தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன்ல இருந்து ஆரம்பிச்சு ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கேள்வி கேட்கிறாங்க. எப்படி நீங்க முதல்ல பேசினது தப்புங்கிறத ஒருத்தர் எடுத்து சொன்னா அவர் மேல எஃப்ஐஆர். இது எந்த விதத்துல நியாயம் இது? அதனால இதெல்லாம் இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, சிறுபிள்ளைத்தனமா இருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லியிருக்காங்க. கார் டயர் வெடிச்சதுல இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஹைகோர்ட்ல வெடிச்சிருக்கு. அண்ட் இண்டி கூட்டணிக்கு அடியில இருக்கிற பூமியே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை நம்ம கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா ஒரு காலத்துல அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு காலத்துல இல்ல, சமீபத்துக்கு கொஞ்சம் 2-3 மாசங்கள் முன்னாடி என்டிஏ ஒண்ணுமே இல்ல, யாருமே இல்ல, என்டிஏல
வரவே மாட்டேங்கிறாங்க. பாவம் எடப்பாடி, பாவம் அமித்ஷா, பாவம் என்னெல்லாம் பேசினாங்க. இதோ இன்னைக்கு வந்தாச்சு. யாரு? அமமுகவுடைய தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள். This is called mature politics, not convenience oriented politics. எனக்கு என்ன, உனக்கு என்ன, உனக்கு நான் எவ்வளவு தரேன், எனக்கு நீ எவ்வளவு தர, அப்போ நம்ம சேரலான்னு சொல்லாம தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை? இந்த கொடூரமான ஆன்டை ஹிந்து, ஆன்டை நேஷனல், ஆன்டை குட் கவர்னன்ஸ், எல்லாமே ஆன்டையா இருக்கிற இந்த அரசாங்கம் மாறணும். நல்ல அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ்நாடு டிசர்வ்ஸ் குட் கவர்னன்ஸ். ஒரு குடும்பத்தின் கையில் சிக்கி தமிழக மக்கள் சின்னாபின்னப்பட்டது போதும். Let us all work for the greater good. So, everything aside, we work together. இதுக்கு பேரு மெச்சூர் பாலிடிக்ஸ். ஆனால் இன்னும் சில பேருக்கு தமிழ்நாட்டில் அந்த மெச்சூர் பாலிடிக்ஸ் தெரியல. தெரியறப்போ தெரியட்டும், அதை பற்றி நான் இப்போ பேச வரல. ஆனால் தி NDA is getting stronger by the minute அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இது ஒரு வலுவான கூட்டணி. கண்டிப்பாக நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டணி. எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்குமாக வேலை செய்யக்கூடிய ஒரு கூட்டணி தான் NDA கூட்டணி. வெறும் ஒரு மதத்துக்கு மட்டும் நான் ஒரு செக்ஷனை மட்டும் அப்பீஸ் பண்ணுவேன், மத்தவங்க எல்லாம் எப்படியாகட்டு ஒழியட்டும், அதை பத்தி கவலை இல்ல, கிடையாது. யாருக்கு பிரச்சனை வந்தாலும் நிக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் NDA கூட்டணி. கண்டிப்பாக இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக ஏப்ரல்ல எங்க அப்பா திருப்பரங்குன்றம் முருகன் இந்த கூட்டணியை வெற்றி பெற வச்சு ஒரு நல்ல ஆட்சியை இங்க அமைச்சு தமிழகத்துக்கு the true good governance that தமிழ்நாடு and Tamil people deserve கிடைக்க வைப்பான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், டெங்கு மலேரியா இஸ் ஈக்குவல் டு சனாதனம்னு சொன்னாரு. தமிழ்நாடு பூரா கொசு தொல்லை தாங்கல. இதை வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் சுத்திக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ கொசு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. அதுவும் பாஸ்ட் 15 நாளைக்கு கொசு தொல்லை தாங்க முடியலப்பா அப்படிங்கிற அளவுக்கு கொசு. நிஜமாவே தமிழ்நாட்டுல டெங்கு மலேரியா எல்லாம் பரவ போகுது. அதை முதல்ல கவனிக்க முடியலையா? சனாதனம் இஸ் ஈக்குவல் டு டெங்கு அண்ட் மலேரியாவா? சரி விடுங்க, எங்க அப்பா முருகன் இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துப்பான். நீங்களும் கண்டிப்பா உங்களுடைய அந்த ரைட்டை கரெக்டா யூ வில் யூஸ் இட் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு நல்லதே நடக்கும். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.